சென்னையில் முக்கிய பஸ் ஸ்டாண்ட் மூடல். கீழாம்பாக்கத்திற்கு நிகராக புதிய பேருந்து நிலையம் உருவாகிறது. சென்னை போட்வே பேருந்து நிலையம் முழுசா நவீன வசதிகளோட இருக்கிற ஒரு ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையமா மேம்படுத்த இருக்கிறதுனால அந்த இடத்துல நடக்கிற கட்டுமான பணிகள் முடிகிற வரைக்கும் பேருந்து சேவைகள் தற்காலிகமா ராயபுரம் என்ஆர்டி பாலம், அதாவது கிளைவ் பேட்டரிக்கு பக்கத்துல இருக்கிற பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டு இடம் மாறி செயல்படுவதற்கான தயாரிப்புகளை ஆய்வு செய்வதற்காக இன்னைக்கு முக்கிய அதிகாரிகள் நேர்ல பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினாங்க. அந்த குழுவுல சென்னை மாநகர போக்குவரத்து கழக இணை நிர்வாக இயக்குனர், மாநகராட்சி அதிகாரிகள், மெட்ரோ ரயில் நிறுவனத்தினர், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. போர்டே பஸ் ஸ்டாண்டு இப்ப பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து வளாகம், பேருந்து முனையம், குரலகம் கட்டிடம் அப்படின்னு மூணையும் ஒண்ணு சேர்த்து நவீன வளமாக மாற்றப்பட இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சம் என்னன்னா, நகரத்தோட பல பகுதிகளில் இருந்து எளிதா அணுகக்கூடிய இடத்துல அமைக்கப்படுவதுதான். உயர்நீதிமன்றம் மெட்ரோ நிலையத்தோட நேரடியா இணைப்பு ஏற்படுத்தும் வகையில நடை மேம்பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் இருக்குது. இந்த திட்டத்துக்கான நிலப்பரப்பு 6.48 ஏக்கர். பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து வளாகம் 1,08,290 சதுர மீட்டர் பரப்பளவோட 2 அடித்தளங்களும் தரைத்தளங்களையும் 8 மேல்தளங்களையும் கொண்டது. குரலகம் கட்டிடம் 22,794 சதுர மீட்டர்ல 2 அடித்தளங்கள் தரைத்தளமும் 9 மேல் தளங்களோட அமைஞ்சிருக்குது. பரிமாற்ற போக்குவரத்து வசதிகள், நடை மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் அப்படின்னு இந்த திட்டத்தோட மொத்த கட்டிட பரப்பளவு 1,36,580.37 சதுர மீட்டர். போர்ட்வே பகுதியில உருவாகிற புதிய போக்குவரத்தும் வணிக மையத்துல MMFC கட்டிடத்துல தரைத்தளமும் முதல் தளத்துல மொத்தமா 73 பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வசதி ஒரே நேரத்துல 3,250 பயணிகளுக்கு சேவை அளிக்க கூடியதா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2வதுல இருந்து 8வது தளம் வரைக்கும் அலுவலகங்கள் திட்டமிடப்பட்டிருக்கு. குரலக கட்டிடத்துல கீழ் வடிக்கைகளான 3 தளங்கள்ல சில்லறை வணிக இடங்களும், மேல் தளங்கள்ல அதாவது 3வது தளத்துல இருந்து 9வது தளம் வரைக்கும் அலுவலகங்கள் அமையும். பயணிகள் நெகிழ்வாக நகர்வதற்காக பொது குளிர்சாதன வசதியுடன் கூடிய நடைபாதையும் ஒரு அடித்தளத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. MMFCயும் குரலகம் வளாகங்கள்ல 433 கார்களும் 1,174 இருசக்கர வாகனங்களுக்கான விரிவான வாகன நிறுத்துமிட வசதிகள் திட்டமிடப்பட்டிருக்கு. 2வது அடித்தளங்கள்ல அடுக்கு தொகுதி நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பயணிகள் சுலபமா நகர 30 மின் தூக்கிகளும் 27 எக்ஸ்கலேட்டரும் பொருத்தப்படும். வளாகத்தோட பல தளங்கள்ல கழிப்பறைகளும் மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் வசதிகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. வணிகம், அலுவலக வசதிகளோட இருக்கிற இந்த உலகத்தர போக்குவரத்து மையம் சென்னையோட நகர்ப்புற வளர்ச்சியில ஒரு முக்கிய முன்னேற்றமா அமைந்திருக்கு. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் TIDCOவும் சேர்ந்து உருவாக்கின சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம், அதாவது CMAML போர்ட்வேல குரலக கட்டிடத்தை புதுப்பிச்சு புதிய பல்நோக்கு போக்குவரத்து வளாகத்தை அமைக்கிறதுக்கு ரூபாய் 566.59 கோடி மதிப்புல பிரிட்ஜ் அண்ட் ரூஃப் கம்பெனி இந்தியால இருக்கிற நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சியோட சார்பில் செயல்படுத்தப்படுது. ஒப்பந்தத்துல CMAML தலைவர் MA சித்திக், இயக்குனர் T அர்ஜுனன், பிரிட்ஜ் அண்ட் ரூஃப் நிறுவனத்தோட பொது செயலாளர் சஞ்சய் பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டிருக்காங்க. மாநகராட்சி துணை ஆணையரும் முக்கிய அதிகாரிகளும் நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தாங்க. நகர இணைப்பு திறனையும் பொருளாதார வளர்ச்சியையும் நோக்கமா கொண்டு உருவாக்கும் இந்த திட்டத்தின் கீழே பேருந்து நிலையம் 24 மாதங்கள்ல, MMFC மற்றும் குரலகம் கட்டிடங்கள் 30 மாதங்கள்ல முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க.